ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வான் ஃபிக்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு ஜேகேயோட ஒரு ஷாட் பார்க்க போகிறோம்டா. ஸோ ரொம்ப மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா சப்போர்ட் கொடுத்து இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். ஸோ ரொம்ப கேப் விட்டுருச்சு, மிஸ்டேக்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் கரோ. ஓகே, இன்ட்ரோலாம் இல்லை, நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் காலேஜ் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், ஓகேவா? இப்போ நீங்கள் தான் நீங்கள் மோஸ்ட்டாக யார் கூடயும் அவ்வளோலாம் சேர மாட்டீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருப்பாள், ஓகேவா? அவள் பேர் லில்லி. இதில் ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களோட ஸ்டாப்லேருந்து 2 ஸ்டாப் தள்ளி தான் லில்லி பஸ் ஏறுவா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க டைம், நீங்கள் எப்போவுமே டைம் கீப் அப் பண்ணுவீங்க. சீக்கிரமாக வந்துட்டீங்க, பார்க்குறீங்க பஸ்ஸே வரல அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, நல்லா ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது, உங்களுக்கு இந்த கிளைமேட் பிடிச்சிருக்கு. சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி கிளைமேட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். க்ளவுட்ஸு, ஒரு மாதிரி வார்மாக, அந்த மாதிரி ஒரு கிளைமேட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போது அங்கே அப்படியே பிக்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, லைட்டாக தூறல் போடுது, நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் அந்த மூமெண்ட் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில்லுன்னு காற்று, லைட்டாக தூறல் உங்கள் மேலே விழுவும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, திடீர்னு பார்த்தா உங்களுக்கு பைக் சத்தம் கேட்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, ஆனால் அவங்க கண்ணு கெட்டினவரை ஒரு பைக்கோட மாட்டல, ஆனால் சவுண்டு மட்டும் உங்களுக்கு கேட்குது. என்னடா இது அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உட்காந்துட்டீங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு பைக் உங்களை க்ராஸ் பண்ணி ஸ்பீடாக போகுது. உங்களுக்கு அதே பயமாயிடுச்சு. இவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பாரு, கீழே போய் விழுந்து அடிக்கடி பட்டுச்சுன்னா என்ன ஆகும், ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படி தான் லைனாக போயிட்டுருக்கு, பைக் ரேஸ் போயிட்டுருக்காங்க. இப்போது நீங்கள் பஸ்ஸு வருதுன்னு நீங்கள் ஏந்து முன்னாடி வந்திருப்பீங்க. ஸோ இப்போது பஸ்ஸுக்கு இந்த சைடு ஒரு கேப் தான் இருக்கும். அந்த கேப்பில் இப்போ ஒரு பைக் ஒருத்தன் ஓட்டிகிட்டு வரான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படியே நிற்கவும், அவன் உங்களுக்கு கை காமிக்கிறான், தள்ளிப்போ அப்படின்றான். நீங்கள் அப்படியே நின்றுருக்கவும், அவன் பிரேக் பிடிக்கிறான். அவன் ஹை ஸ்பீடில் வந்தாலும் பிரேக் பிடிச்சும் பைக் நிற்கலை. அவன் பைக்கோடு கீழே விழுறான் அவன் முன்னாடி. நீங்கள் அவனையும் அப்படி ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. அவன் தனியாக விழுறான், பைக் தனியாக போகுது. இப்போ நீங்கள் ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி ஓடுறீங்க அங்கே. இப்போ ஒரே கூட்டமாக இருக்குது. நீங்கள் சரி நகருங்க என்னாச்சும் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, அந்த பையனுக்கு ஒன்றும் ஆகலை, அந்த பையன் நல்லா இருக்கு, அந்த உட்காந்துருக்கேன் பாரு ஆம்புலன்ஸ்லன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அந்த கூட்டமாக நின்று பார்க்குறீங்க. அவன் ஹெல்மெட்டை கழட்டுறான். ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். இப்போ ஜேகே சரியான அடி, எவ்வளோ அவன் குறுக்கில் நின்றுது அப்படின்ற மாதிரி அவன் தேடிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் ஐயோ இவன் தேடுறானே, தெரிஞ்சு நம்மளை தான் தேடுறான், இப்போ மட்டும் இவன் கண்ணில் மாட்டணும், சிக்கிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி கூடத்தை பின்ன மறைச்சிக்கிறீங்க. இப்போ ஜேகே அவன் பைக்கு பார்க்குறான், அது தனித்தனியாக இருக்குது. அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் அந்த ஆம்புலன்ஸை போட்டு அப்படி குத்துறான். அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கவும் உங்களுக்கு பயமாவது இன்னும், இவன் ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறான், ஐயோ சரியான சைக்கோவாக இருப்பான் போல் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி போயிடுறீங்க. நீங்கள் போகிறப்போ அப்படியே ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஜேகே சடனாக திரும்புகிற கோவமா நீங்கள் விண்டோ சீட்டில் தான் உட்காந்துருப்பீங்க. உங்களை பார்த்துட்டான் அவன், ஏய் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கூப்பிடுவோம். நீங்கள் அப்படியே திரும்பிக்கினீங்க. இப்போ அந்த பஸ்ஸு பின்னாடி ஓடி ஒரு நெல்லிடி அப்படின்ற மாதிரி பஸ் முன்னாடி போயிடுச்சு. உங்களுக்கு அப்பா அப்படின்ருக்கு. இப்போ நீங்கள் இனிமே இவன் கண்ணில் மாட்டவே கூடாது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்களும் உங்கள் காலேஜும் போயிடுறீங்க. ஸோ ஜேகே அவள் மட்டும் தள்ளி போயிருந்தானா இந்நேரம் நான் தான் ஜெயிச்சிருப்பேன். என் பைக்குக்கு நாசமாக போயிருக்காது. உன்னை கண்டுபிடிச்சி என் பைக்குக்கான காசை நான் வாங்கலை, நான் ஜேகே இல்லடி அப்படின்ற மாதிரி அவன் இப்போ என்ன பண்ணுறான், ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்கிறான். ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த கதையெல்லாம் லில்லிக்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. மாட்டினி அவன்கிட்ட, அவன் என்னை பார்த்துட்டு தெரியுமா, பஸ் பின்னாடியே ஓடி வந்தான். ஆனால் அவன் மேலே தான் தப்பு. ரூல்ஸ் இருக்குல்ல, பஸ்ஸு இவ்வளோ தாண்டி கேப் இருக்குது, ஒரு ஆள் கேப் தான் இருக்குது, அதுக்குள்ளே அவன் பைக்கை விடுறான். அதில் என்ன தள்ளி பூசினா நான் என்ன பண்ணுறது, ஸ்டாப்பிங்கில் நின்னேன், இல்லை இன்னும் என் தப்பு இருக்குல்ல, இல்லை நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அவளும் இருந்தாலும் நீ தள்ளி போயிருக்கலாம் வாயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் ஏன் தள்ளி போனேன் ஃபஸ்ட்டு, இப்படி நீங்கள் அவர் கத்திகிட்டு இருக்கோம். சரிடி காலேஜில் கொஞ்சம் கத்தாதிரி அப்படின்றா. ஸோ என்ன ஆகுது, அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கிளாஸ் போகிறீங்க. உங்கள் 2 பேருக்கு ஒரு பிடிக்காத ஒரு கிளாஸு. நீங்கள் 2 பேரும் கணத்தில் கை வச்சு அப்படியே உட்காந்துருக்கவும் அப்படியே உங்களுக்கு லைட்டாக தூக்கம் சொக்குது. நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க. இப்போ காலை நடந்த அந்த இன்சிடெண்ட் அப்படியே கண்ணு முடி வரும். அம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் பயந்து ஏந்து நிற்கிறீங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி லில்லி கேட்குறா. இப்போ உங்கள் சாரும் வைன்
வாட் ஹேப்பன் அப்படிமா கேட்குறாரு. ஆ அது அது வந்து சார் அப்படின்ற மாதிரி முழிக்கவும், என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இப்போ நீங்கள் வந்து ஆம் சார் வாஷ்ரூம் போகலாமா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்குறீங்க. கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போயிடுறீங்க, பின்னாடி லில்லியும் வந்துடுறா. இப்போ நீங்கள் வந்து என்னடி இது கண்ண முன்னா கூட எனக்கு அந்த பைக் அந்த அந்த இன்சிடென்ட் தாண்டி கண்ணு முன்னாடி வருது, என்னடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. வயன் நீ ஏன் அதை அவ்வளோ போட்டு மண்டையில் ஓவர் திங்க் பண்ணுற? அவன்லாம் உன்னை தேடி வரமாட்டான் சரியா? ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு இப்படி பயப்படாத அப்படின்ற அவங்க கையை பிடிக்கிறா. அவங்க கை அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. ஏன் நீ இவ்வளோ பயப்படுற நீ? இல்லடி நான் அவனை பார்த்தேன் தெரியுமா, அவன் லிட்ரலி ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டான் தெரியுமா? அந்த வண்டி அப்படி பஞ்ச் பண்ணான் தெரியுமா? அந்த பஞ்ச் மட்டும் என் மூஞ்சி மேலே வந்ததுன்னா என் அழகான ஃபேஸ் டேமேஜ் ஆகிடும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வயன் அப்போல்லாம் ஒன்றும் ஆகாது வயன்ற மாதிரி அவள் சிரிக்கிறா. ஏய் ஐம் சீரியஸ், என் பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ லில்லியும் சரி காமாகு வா அப்படின்ட்டு. ஸோ எப்படியோ நீங்கள் பங்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு உங்கள் 2 பேருக்கும். நீங்கள் போய் சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ லில்லியை பொறுத்தவரைக்கும் லில்லிக்கு வந்து ரொம்ப த்ரில்லிங்னா ரொம்ப பிடிக்கும். அவள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கா. வயன் உனக்கு தெரியுமா நம்ம காலேஜ் பின்னாடி ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குது தெரியும்ல? ஆமாம் இருக்குது. நம்ம ஒருத்தர் அங்கே போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏய் என்ன விளாட்றியா நீ? பாய்ஸ் ஹாஸ்டலு மாட்டணுன்னு வையன் டிசி தான் நம்ம 2 பேருக்கு. வயன் நம்ம ஒன்றும் பொண்ணாக போக போகிறது இல்லடி. ஜஸ்ட் நாளைக்கு ஹாலோவின் பார்ட்டிலாம் கொண்டாடுறாங்க. கண்டிப்பாக எல்லாம் மாறு விஷயத்தில் தான் போவாங்க. நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோமே, அங்கே நல்ல ஹேண்ட்ஸமான பாய்ஸ்லாம் இருக்கன்ற மாதிரி நம்ம கிளாஸ் ஓட்ட வயன் ஒன்று சொல்லிச்சு. எனக்கு ஆசையாக இருக்கும் வயன், ப்ளீஸ் வயன் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறா. லில்லி கண்டிப்பாக என்னால் முடியாது, நீ வேணால் அந்த ஓட்ட வயன் வேணால் கூட்டு போ. ஏய் நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்லை அவள் என் பெஸ்ட் ஃப்ரெண்டாடி அப்படின்ற மாதிரி லில்லி கேட்டோன்னே, நான் தான் அதுக்கு ப்ளீஸ் அங்கே பார்ட்டிலாம் இருக்கும், செம்மையாக ஜாலியாக இருக்கும். நீ ட்ரிங்க் பண்ண மாட்ட, அட்லீஸ்ட் நான் ட்ரிங்க் பண்ணுவேன்ல, என்னை தள்ளிட்டு போக ஒரு ஆள் வேணும்ல. ப்ளீஸ் ஃபைன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறா. சரி சரி நாயே போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயா அப்படின்ற மாதிரி அவளும் ஜாலியாகி போகிறா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போலாம் அந்த பஸ் ஸ்டாண்டே பார்த்துட்டு போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போது அதே மாதிரி நெக்ஸ்ட் டே ஆகுது ஹாலோவின். உங்கள் காலேஜில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லோரையும் வந்து இப்போ நீங்களும் லில்லி உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் தேவையா லில்லி? சும்மா இருடி, இப்போ தாண்டி இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த செட்டப்பான இந்த இந்த புளிப்புல் மட்டும் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவள் அதெல்லாம் வச்சு விடுவோம். நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஏய் நான் இது எல்லாமே அழகாக இருந்தேன்டி, என்னடி இது கோலம்? இப்போது அவ்வளோ டெரராக இருக்கீங்க. லில்லி நான் எப்படி இருக்கேன்? என்னடி எலும்பு கூட ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்க? ஹாலோவின்ல ஸோ எல்லோரையும் பயமுறுத்த வேணாமா அப்படின்ற மாதிரி அவளை சொல்கிறா. ப்ளீஸ் லில்லி என்னை விட்டுரு, வா வயன் செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ உங்களை கூப்பிட்டு போகிறா. எல்லாருமே உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் தராங்க, நீங்கள் 2 பேரும் செம்மையாக இருக்கீங்க, செம்ம ஹாரராக இருக்கீங்கன்ட்டு. ஸோ அப்படியே தான் வந்து போயிட்டுருக்கு உங்கள் ஹாலோவின் பார்ட்டி உங்கள் காலேஜில். இப்போ என்ன ஆகுது, லில்லி வந்து வயன் வயன் வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எங்கடி பாய்ஸ் ஹாஸ்டல் அப்படிமா சொன்னோன்னே, நானும் வரமாட்டேன் அப்படின்றீங்க. வயன் கடைசி நேரத்தில் சொதப்பாதிரி, அங்கெல்லாம் பசங்க பாட்டில் சரக்கு வச்சுருப்பாங்க, வாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் வந்து ஸோ அப்படின்ற மாதிரி பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் காரிடார் நடந்து போவோம் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் உங்களை நிறுத்துகிறான். நீங்கள் வந்து யாருன்ற மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் அவனை பார்த்தோன்னே அப்படியே ஷாக்காகி நிற்கிறீங்க. இப்போ லில்லி வந்து என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்குறான். எங்கள் வயன் யார் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே லில்லி உங்களை பார்க்குறா. இப்போ ஜேகே வந்து உங்கள் 2 பேர் தான் கேட்குறேன், எங்கள் வயன் யார்? நீங்கள் வந்து இப்போ வந்து வயனா ப்ரோ, வயன் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க. தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவன் போகிறான். நீங்கள் வந்து ஐயோ லில்லி வா 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 அப்படின்ற மாதிரி தரன்னு நீங்கள் அவள் இழுத்துட்டு போகிறீங்க. இப்போது ஜேகே வந்துட்டு என்ன வாய்ஸ்டா அது அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா நீங்கள் ரொம்ப தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சரியில்லையே அப்படின்ற மாதிரி ஜேகே வச்சுட்டு இப்போது அங்கே ஒரு பையன்ட்ட எங்கள் வயன் யார்? வயனா நீங்கள் யார்? கேட்ட கேள்விக்கு பதில். அதோ அந்த எலும்பு கூட ட்ரெஸ் போட்டிருக்கால அந்த பொண்ணு கூட ஒரு பொண்ணு இருக்கால, அவள் தான் வயன். இப்போ ஜேகே வந்து அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்கள் 2 பேரும் ஓடிட்டீங்க. கையில் மாட்டாமே போய்டுவேன் நீன்ட்டு. இப்போ நீங்கள் போன வெளில வந்துட்டுருக்கான். இப்போது ஸ்டெப்ஸ்க்கு நீங்கள் கீழே நின்றுட்டுருக்கீங்க நீங்கள் 2 பேரும். ஜேகே ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துட்டு இப்படி தானே வந்தாலுங்க காணும் அப்படின்னே. இப்போ என்னடி கம்மனர் அப்படின்ற மாதிரி நீங்கள் வாய முடுறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஜேகே இறங்கி அப்படியே வேறு டேரெக்ஷனில் போயிடுறான். லில்லி என்னடி நடக்குது? அவன் யார்? அவன் தாண்டி நான் சொன்னல என் பேர் என் காலேஜ் வரையும் கண்டுபிடிச்சி வந்துட்டான்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யார்? அந்த பைக்கில் கீழே வந்தானே
இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, லில்லி நான் மாட்டினாவது பரவாயில்ல, என்னை திட்டி விட்ருவான், நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணால் உன்னி சேர்த்து அவன் தேடுறான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஐயோ என்னடி நீ எனக்கு பிரச்சனை கோத்து விட்ற, ஒய் லில்லி இப்போ தப்பிக்கணுண்டி அப்படின்ற மாதிரி நீ கேட்குறீங்க. இப்போது லில்லியும் சரி வா இந்த இந்த பின்னாடி வழியாக போயிடுவோம், பாய்ஸ் ஹாஸ்டல் அங்கே தான் இருக்குது, இப்போ நம்ம தப்பிக்கணும்னா வேறு வழியே இல்லை வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ நீங்களும் அவ கூட போகிறீங்க. இப்போ அவங்க சொல்கிறா சிவரி ஏறடி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு ஏற தெரியாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ கடவுளே, ஒரு செவரு கூட தெரியாதா, நான் தூக்குறேன் அப்படின்ட்டு உங்களை வந்து எப்படியே ஹெல்ப் பண்ணி நீங்கள் அந்த ஜம்ப் பண்ணிடுறீங்க. அவளும் ஜம்ப் பண்ணிடுறா. உங்கள் 2 பேருக்கு ஹவான் இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு 2 நாய் நிற்கிது. அது உங்களை பார்த்து அவ்வளோ கோவமாக கடிக்க வரலாமா வேணாமான்னு நின்றுருக்கோம். நீங்கள் வந்து லில்லி சொல்லுவாயன், லில்லி கொஞ்சம் பாரேன், என்னடி ட்ரெஸ்ஸு அழுக்காயிடுச்சுடி அப்படி லில்லி வந்து ட்ரெஸ் துடைச்சிட்ருக்கோம். வணக்கம் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் அது 2த்துக்கும் வணங்க வைக்கிறீங்க. யாரடி அப்படின்ற மாதிரி பார்த்தா ஆக்சுவலி லில்லிக்கு நாய்னா ரொம்ப பயம், உங்களை விட பயம். அம்மா அப்படின்ற மாதிரி கத்திட்டு அவள் ஒரு பக்கம் ஓடுறா, அவ்வளோ ஒரு நாய் தோற்றுது. இப்போ நீங்கள் பாருங்கள் ப்ரோ, நான் வந்து மனுஷி தான், நான் ஒரு பொண்ணு தான் அப்படின்றீங்க நீங்கள். அது உங்களை பார்த்து குலைக்குது. ப்ரோ நான் தெரியாமல் வந்து தப்பு தான், ஆனால் அவள் தான் எனக்கு கூட்டம் வந்து நீ ஃபஸ்ட்டு அவளை பிடிங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அவளை கை காமிக்கும். அது உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. வந்து ப்ளீஸ் ப்ரோ ப்ளீஸ் போய் விட்ருங்க ப்ரோ அப்படின்னோடனே அங்கே பார்த்தா லில்லி வந்து எலும்புக்கு ட்ரெஸ் தானே போட்டிருப்பா. அதை பிடிச்சி நான் இழுத்துக்கிட்டு இருக்கு. வயன் எனக்கு காப்பாற்று வயன் ப்ளீஸ் வயன்ற மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் வந்து இப்போ குடுக்குன்னு அவட்ட ஓடுவோம், உங்கள் பின்னாடியே துரத்துது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நாய் மேலே அடித்து துரத்திட்டு நீங்களும் அவ்வளோ சேர்ந்து ஓடுறீங்க. உங்கள் பின்னாடி 2 நாய் துரத்திட்டு இருக்கு. நீங்கள் 2 பேர் கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு கையில் ட்ரெஸ்ஸை பிடிச்சி எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டோன்ற மாதிரி குடுக்குன்னு ஓடிட்டுருக்கீங்க. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் வை இதுக்குள்ளே ஓடிடலாம் அப்படின்ட்டு ஸ்டெப்ஸ் மேலே ஏறுறீங்க. ஏறிட்டு நீங்கள் மேலே போய் ரூம்குள்ளே போய் க்ளாக் பண்ணிக்கிறீங்க. வா அப்படின்ற மாதிரி உங்கள் 2 பேருக்கு இருக்கவும் நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க. இப்போ லில்லி திரும்பி இருப்பாள்ல, வயன் என்னடி வயன் அப்படின்ற மாதிரி உங்கள் கூப்பிடுவோம். எங்கள் வந்து இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி என்னடி வயன் நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் வயன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. என்னடி சொல்கிற, இவ ஆணை பார்த்துட்ருக்கா. அப்படி என்னத்த அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ணு முடிக்கிறீங்க. பார்த்தா அங்கே 2 பேர் மேக்கவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லில்லி அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கா. சாரி. இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க 2 பேர் கத்துறாங்க. இப்போது நீங்கள் வந்து லில்லி வந்து சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பையனி பொண்ணி மேலேயும் கீழேயும் பார்க்குறா. இப்போ லில்லி அப்படின்னு போய் நீங்கள் தலையில் அடிச்சு வெளியே கூப்பிட்டு போகிறீங்க. அவங்க 2 பேருக்கு ஒன்றுமே புரியல. யார் இவங்க, பாய்ஸ் ஹாஸ்டல் அப்படின்ற மாதிரி முழிக்கிறாங்க அவங்க 2 பேர். நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே அவளை கூட்டு இல்லை இப்போ வயன் ப்ளீஸ் வயன் நாய் இருக்கு போன்னு பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. இப்போது 2 பேரும் வெளியே வந்துட்டு அவ்வளோ மூச்சு வாங்குறீங்க. இப்போது நீங்கள் வந்து எல்லாம் ஒன்றோன்னு தாண்டி ஐடியா கொடுக்க சொன்னால் கடைசியில் என்ன இது பாய்ஸ் ஹாஸ்டல் அதுவும் ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி பண்ணவும் வயன் ஆனால் செம்ம சீன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. வாயை கிழிச்சிடுவேண்டி ஒன்று. ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்கள் தள்ள கேட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு சைடு என்னன்னா அந்த சைக்கோ துரத்துறான், இன்னொரு சைடு இன்னொரு சைக்கோவை கூட வச்சுக்கிட்டு நான் இது பண்ணுறேன். கடவுளேன்னு யாராவது காப்பாற்றுங்களேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி புலம்புவோம். யார் நீங்கள் 2 பேரும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸு. நீங்கள் 2 பேரும் இவன் யாரா புதுசாக இருக்கான்னு பார்த்தா ஸோ நம்ம ஜிமின்னு அவனும் வந்து கெட்டப்லாம் போட்டிருக்கான். இவன் பையனா பொண்ணாடி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. பையன் தாண்டி அப்படின்ற மாதிரி லில்லி சொல்கிறா. எப்படி பார்த்தாலே தெரியலாம் பையன்ட்டு, இல்லை முடியெல்லாம் பெருசாக வச்சுருக்கானே அதில் ஒட்டு முடிடின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஹலோ லேடிஸ், உங்களை தான் கேட்குறேன், யார் நீங்கள்? அது வந்து நாங்கள் வழி மாறி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, நான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஆமாம் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவன் லில்லியை பார்க்குறான். ஐ லைக் யூர் காஸ்டியூம் கேர்ள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தேங்க்யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே உங்களுக்கு வெளியே போகணுமா? ஆமாம் வெளியே போகணும். பேக் சைடு வெளியே போனேன்னா அங்கே ஒரு காலேஜ். இல்லை நாங்கள் அந்த வழியே தான் வந்தோம், எங்களுக்கு இப்போ அந்த வழியே போக வேணாம். ஸோ ஜிமின் வந்து இது பாய்ஸ் ஹாஸ்டல், இப்போ 2 பொண்ணுங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தான் பிரச்சனை வரும், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சாரி ப்ரோலாம் என் பேர் இல்லை, என் பேர் ஜிமின்.
தயவு செஞ்சு இவ்வளோ அழகான பொண்ணுங்க என்ன ப்ரோன்னு கூப்பிடாதீங்க, எனக்கு மனசு வலிக்குது அப்படின்னுமா சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து இவன் என்னடி சொல்ல வரான், அவர் ஃப்ளர்ட் பண்ணுறாராம்மா அப்படின்ற மாதிரி லில்லி சொல்கிறா. ஓ ஓகே ஜிமின், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஜிமின் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரையும் கூட்டு போகிறான். இப்போ வந்து இந்த வார்டன் ரூம் இருக்குங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்போ என்ன பண்ணுறீங்க, பசங்க மாதிரி நடந்துக்கிறீங்க. பசங்க மாதிரி தானே நாங்கள் நார்மல் கூட இருந்தப்போம். உங்கள் வாய்ஸே உங்களுக்கு போட்டு கொடுத்துரும். ஸோ 2 பேரும் பேசாதீங்க. நான் கேட்டால் நான் தான் உங்களை கூப்பிட்டு வந்தேன், என்னோடய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லி சமாளிக்கிறேன். ஓகேவா, டன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறான். தேங்க்ஸ் ஜிமன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறான், பார்க்குறான் போகிற வர பசங்களாம், என்ன மச்சான் ஜிமின்னே ஒன்று பார்த்தா 2 கூட்டு வந்துட்டியா அப்படின்னு ஒன்று. இப்போ லில்லி வந்து ஐயோ ஜிமின் என்ன இதெல்லாம், ஸோ கம்முன்னு உங்களுக்கு வெளியே போகணுமா வேணாமா, இப்போலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்கள் கூட்டு போக மாட்டேன், வார்டன் ரூமில் போய் விட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து இல்லை அவள் கிடக்குற பைத்தியக்காரி நீங்கள் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கான்வர்சேஷன் அப்படியே போகவும் ஸோ என்ன ஆகுது, வார்டன் ரூம் கிராஸ் பண்ணுறப்போ இப்போ ஜிமின் என்ன பண்ண, ஏய் இது பிடி அப்படின்ற மாதிரி ஒரு சிகரெட் எடுத்து தரான். இப்போ நீங்கள் வந்து என்னது இது, ஐயோ பிடிமா நீ வேற அப்படின்ட்டு அந்த சிகரெட் உங்கள் கையில் கொடுத்தோன்னே நீங்களும் பிடிச்சிக்கிறீங்க. உங்களுக்கு சிகரெட்னாலே ஆகாது, சிகரெட் பிடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வெளியே போக வேணாமா உனக்கு அப்படின்னோடனே நீங்களும் வந்து இது எப்படின்னொன்னே அவன் வந்து உங்கள் வாயில் வச்சு விட்றான். நீங்கள் வந்து அப்படின்றீங்க, வெளியே போகிற வரையும் இதை வாயிலேருந்து எடுக்காது அப்படின்றான். ஸோ நீங்களும் அது வாயில் வச்சுக்கிறீங்க. உனக்கு என்னத்தை தருது நான் உனக்கு அப்படின்ட்டு இப்போ அங்கே ஒரு ஃபேண்ட்டு காஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபேண்ட் எடுத்து லில்லியோட ஷோல்டரில் போடுறோம். ஸோ என்ன இப்படி ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. 2 பேரும் வெளியே போகணுமா வேணாமா அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். நீங்கள் ரொம்ப ஆமாம் அப்படின்றீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறான் ஜிமின், உங்கள் 2 பேர் கழுத்துலையும் கை போடுகிறான். ஹலோ இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குன்ற மாதிரி லில்லி சொன்னோன்னே, வெளியே போகணுமா போகணும் அப்படின்றீங்க நீங்கள் 2 பேரும். ஸோ வந்து அவன் கொஞ்சம் குடித்த மாதிரி அப்படி நடந்து வந்துட்டுருக்கோம். இப்போ வாடணும் ஜிமன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. இப்போ அவன் அப்படி நின்று சொல்லுங்கள் அப்படின்றான். யார் இவங்க 2 பேர் புதுசாக இருக்காங்க, இவன் பேர் ஜாக் ஸ்பேரோ, இவன் பேர் என்னதுடா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே லில்லிக்கு ஒன்றுமே புரியல. ஜங் யாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எதுக்கு 2 பேரும் எல்லாம் 3 பேர் வெளியே போயிட்டுருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிறோம், உங்களுக்கு எதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். புதுசாக இருக்காங்க, எனக்கு தெரியாமல் இப்போ உள்ளே வந்தாங்க, இங்கே எவ்வளவோ நடக்குது, எவ்வளோ பேரும் உள்ளே வந்து என்னென்னவோ பண்ணுறாங்க, இப்போ நான் இவங்க 2 பேர் கூட வந்து உங்களுக்கு பிரச்சனையா மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அவங்க வந்து சரி போங்க அப்படின்றாங்க. இப்போ வார்டன் வெளியவே நிற்கிறாங்க. அவங்களுக்கு கேட்டு வரையும் அப்படி தான் கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வந்துட்டு ஓகே ஜங்கு வாங்க டீ அப்படியே 2 பேரும் திரும்பி பார்க்காம கிளம்புங்க. வார்டன் நின்று பார்க்குறா. கண்டிப்பாக என்கிட்ட எதாவது கேட்பா, நான் சமாளித்து வரேன். 2 பேரும் அப்படியே போயிடுங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. போக பார்க்கவும் ஹலோ சிகரெட்டையும் பேண்ட்டும் யாருன்னா அவங்க அப்பா எடுத்துகிட்டு வந்து தருவார் எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே இப்போ அவங்க லில்லி வந்து இரு ஃபேண்ட் அப்படின்னு மூஞ்சில் அடிக்கிறா ஜிமின் மூஞ்சில். வார்டன் இதை பார்க்குறாங்க, சம்திங் இஸ் ராங் அப்படின்ட்டு. ஜிமின் வந்து இது ஃபஸ்ட்டு பிஹேவியரம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஃபேண்ட்டை மூளை தோங்கிடா டேய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ லில்லி அப்படியே ஓடுறா. நீங்கள் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி அந்த சிகரெட்டு கீழே போட்டு ஓடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்கவும் ஜிமின் இதை பார்த்துட்டு கிரேசி லேடிஸ் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். இப்போ வந்து இது யார் பேண்ட் இது, ஓ அந்த குஞ்சாம் பேண்ட்டு, அதனால இவன் நார்தா அப்படின்ற மாதிரி அவன் ஷோல்டரில் போட்டு உள்ளே வரான். வார்டன் அதுக்கப்புறம் அவன்கிட்ட எதுவுமே கேட்கல. இப்போ நீங்கள் ஒரு வழியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்க. உங்கள் 2 பேருக்கு அவ்வளோ மூச்சு வாங்குது. சத்தியமாக சொல்கிறவன் என் வாழ்க்கை இந்த ஹலோன்னு நான் மறக்கவே மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அப்படின்ற மாதிரி நீங்கள் மூச்சு வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்குது. நீங்கள் வந்து என்னடி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து லில்லியை கேட்குறீங்க. லில்லியும் என்ன என் தொண்டை சரியில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, தொண்டெல்லாம் சரியாக தான் இருக்குது, இதுக்கப்புறம் தான் உங்கள் 2 பேருக்கு நேரம் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வருவோம். நீங்கள் 2 பேரும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே கை கட்டி நின்றுட்டுருக்கேன் ஓரமாக. நீங்கள் வந்து அப்படியே கேந்தி நிற்கிறீங்க. இப்போ உட்கார அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கான நான் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உட்காரடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படியே உட்காருங்க இப்போ. ஸோ இப்போ என்ன ஆகுது, இப்போ லில்லியை பார்த்துட்டு ஓ இவளுக்கு நீ ஜால்ராவா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அது அது வந்து அப்படின்ற மாதிரி சொன்னேனே,
வாயெல்லாம் கிழிச்சிருவேன் பதில் பேசுனேண்ணா. தள்ளி போ இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இப்போ லில்லி ஓரமாக போய் நின்னுக்கிறா. இப்போ ஜேகே உங்க முன்னாடி வந்துட்டு, அவன் முன்னாடி வந்துகிட்டே இருக்கான். உங்களுக்கு பயமாகுது. நீங்கள் உட்காந்துருப்பீங்களா கிட்டத்தட்ட கீழே விழ போவோம். ஜேகே வந்து இப்போ உங்கள் 2 காலுக்கு நடுவில் அவன் காலை வைக்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. இவன் அப்படியே பெண்ட் பண்ணி உங்கள் சீக்ஸ் அப்படியே டைட்டாக பிடிக்கிறான். நீங்கள் வந்து என்னங்க பண்ணுறீங்க வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எப்படி நீ மட்டும் இப்போ தள்ளி போயிருந்ததுன்னா என் பைக்குக்கு அவ்வளோ டேமேஜ் இல்லை, அதுக்கான படத்தை எடு அப்படின்றான். இப்போ நீங்கள் வந்து அவன் கை தட்டி விட்டுட்டு ஏந்துக்கிறீங்க. நான் ஏன் உங்கள் பைக் காசு தரணும்? உங்களை யார் அவ்வளோ குட்டி சந்தில் வந்து பஸ்ஸுக்கு நடுவில் பட சொன்னா? நான் அங்கே இல்லைனாலும் நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி நீ சொன்னோன்னே, இந்த மாதிரி லாஜிக்கலான்ட்டு பேசாத. நான் உன்னை நகர்ந்து போ சொன்னனா சொல்லலையா? சொன்னனா இல்லையான்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் சொன்னால் நான் எங்கே போகணும்? என்னோடய ஸ்டாப்பிங் அதாங்க நான் நின்னேன். நீங்கள் உங்கள் பைக்கில் நீங்கள் ஒழுங்காக போகாமல் என் மேலே தப்பு சொல்கிறீங்க. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டீங்கன்னா பயப்படுன்னு நான் நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே, ஓ பயப்படாமல் தான் அப்படி தெரிச்சு கொண்டியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது முன்ன பின்ன தெரியாதவங்க திடீர்னு எனக்கு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்ன தெரியவே தெரியாதுல்ல அப்போ? அது தெரியும். இங்கே பாரு வயன், எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இன்னும் எண்ணி 2 நாளில் என் பைக்குக்கு டேமேஜ் ஆனதுக்கு நீ காசு தர, இல்லை நான் உன்னை தர வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தரலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, தரலைன்னா பெருசாலாம் அவனை மாட்டேன் வயன் அப்படின்ட்டு அவங்க ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவன் அப்படியே பின்னாடி க்ரிப்பாக பிடிக்கிறான். அவங்களுக்கு வலிக்குது. என் பைக்குக்கு எப்படி டேமேஜ் ஆச்சோ உன் பாடி முழுக்க அந்த மாதிரி டேமேஜ் ஆகுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களை அப்படியே தள்ளி விட்டு அவன் போகிறான். நீங்கள் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைல்ல, ஒரு பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிறோன்னு. இங்கே பாரு, எனக்கு இந்த பையன் பொண்ணு மனசாட்சி மண்ணாங்கட்டி எதுவுமே கிடையாது. எனக்கு என் பைக் தான் எல்லாமே. என் பைக் உன்னால் தான் டேமேஜ் ஆச்சு. எனக்கு 2 நாளில் நீ 50,000 ருபீஸ் கொடுக்குற. இதே இடத்துல 2 டேஸ் வந்து பார்ப்பேன் இதே இடத்துல. நீ மட்டும் வரல, உன் வீட்டு அட்ரஸ் வரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து அங்கே வந்து நிற்பேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே உட்காந்துடுறீங்க. அவன் போயிட்டாம்மா மறுபடியும். நீங்கள் வந்து 50,000 ரூபாடி என்னடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி லில்லி கேட்டோன்னே, நான்லாம் கொடுக்க மாட்டேன்டி, நான்லாம் கொடுக்க மாட்டேன். அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் என் மேலே கை வச்சுருப்பான். அவனுக்கு நான் ₹1 கூட கொடுக்க மாட்டேன். என் வீட்டுக்கு தானே வந்தால் வரட்டும், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே பேசுகிறீங்க. சரி வயன் அழுகாத, வலிக்குதான்னு அப்படின்ற மாதிரி அவன் வந்து பார்த்தவங்கள. ஸோ அவன் கணத்தை பிடிச்சிருப்பான்ல, அது அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அவனை பற்றி எதுவுமே தெரியாது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னும் புரியல. நீங்கள் வந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போது உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, அன்னோன் நம்பர் எடுக்கலை. ஒரு 10 ஃபோன் வருது. நீங்கள் வந்து ஹலோ அப்படின்றீங்க. என்ன ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்தோடனே, உங்களுக்கு எப்படி என் நம்பர் தெரியும்? உன் பேர், உன் வீடு, உன் காலேஜ் தெரிஞ்சு எனக்கு உன் நம்பர் கண்டுபிடிக்காத கஷ்டம். இதுதான் என் நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? உங்கள் பைக் டேமேஜ் ஆனதுக்கு காரணம் நான் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்ல. இந்த நீலிக்கல்லின் கண்ணீர்லாம் வச்சு என்னை ஏமாத்துற வேலை எனக்கு நடக்காது மிஸ் வாயன். இன்னும் 2 days 48 hours அவ்வளோதான் உனக்கு டைம். 50,000 ருபீஸ் நீ எடுத்து வைக்கிற மைண்டட் அப்படின்ற சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். உங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் ஆகுது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நீங்கள் வந்து ஐயோ கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுக ஆரம்பித்தோன்னே, இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சேவிங்ஸ் வச்சுருப்பீங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் வந்து கம்மியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அம்மாட்ட கேட்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப யோசனையில் இருக்கீங்க. நைட்டில் தூங்க கூட இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நீங்கள் காலேஜ் கிளம்பிட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, என்னாச்சு வயன் நீ தூங்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இல்லைம்மா எக்ஸாமா, ஸோ படித்தேன், தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் சொல்கிறீங்க. இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு நீங்களும் போயிடுறீங்க. உங்களுக்கு அப்படியே ப்ரெஷராக இருக்குது. ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கொடுக்கலனா அவன் என்ன பண்ணுவான், ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணுவானான்னு அப்படியே இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுது, நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க சோகமாக. இப்போது நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா பின்னாடி ஜங்குக்கு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அவனை பார்த்தோன்னே, எதுக்குங்க இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? அதான் 2 days டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, எதுக்குங்க இப்படி பின்னாடி வந்து காசுன்னு டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லவும், நான் வந்துட்டு இப்போ நான் பேசினேண்ணா, நீ வழியில் குறுக்கில் நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் வழக்கமா ரோடு ஓரத்துல நடந்து போவீங்க. ஸோ நீங்கள் ரோட்ல நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்க வந்து அப்படின்னு அவனையா ஒரு மாரி பார்க்குறீங்க. அவனு நகரு அப்படின்றான். ஸோ இப்போ நீங்க ஓரமா நடந்து போயிட்டுருக்கவும் அவங்கள கவனிக்கிறான். நீங்க ரொம்ப சேடா இருக்கீங்க. அவன் எதுவுமே யோசிக்கல. அப்படியே பார்த்துட்ருக்கவும், இப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு மாரி கேர் ஆகும். நீங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க இப்போ ஓரமா. இப்போ அங்க இருக்கிறவங்கலாம், என்னாச்சும்மா? ஏம்மா பொண்ணு இங்க பாரு" அப்படின்ற மாரி அவங்க உங்க எழுப்ப ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஜேகே இத பார்த்தோனே, வண்டிய ஓரம் நிறுத்திட்டு நடந்து வரான். "என்னாச்சு?" "தெரியலப்பா, இந்த பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. உனக்கு தெரிஞ்ச பொண்ணா?" அப்படின்ற மாரி கேட்டோனே, ஆமா. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்" அப்படின்றான். ஸோ அவன் ஜேகே தான் இப்போ உங்கள தூக்குறான். ஸோ தூக்கிட்டு பக்கத்தில தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவன் அவங்கள தூக்கி நடந்தே போயிருப்பான். இப்போ என்ன ஆயிடுச்சு, அ உங்கள வந்து செக் பண்ணிட்டு டாக்டர் வந்து, "அட்டெண்டர் யாரு?" "ஆ நான் தான் டாக்டர்." "ம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? லைக் லவ் ஃபெயிலியர், இல்ல ஃபேமிலி ப்ரெஷர், ஸ்டடீஸ் ப்ரெஷர் ஏதாவது இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்டோனே, "ஆ டாக்டர் ஏன் டாக்டர்?" இவங்க நேத்தெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த போட்டு ரொம்ப தூங்காம, சாப்பிடாம, எதையோ போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா யோசிச்சிருக்காங்க. ஸோ, அதனால வந்த மயக்கம் தான். அவங்களுக்கு நாங்க ஸ்லீப்பிங் டோஸ் குடுத்துருக்கோம். 3 ஹார்ஸ்ல கண்ணு முழிச்சுருவாங்க. அவங்கள கொஞ்சம் ப்ரெஷர் ஆகாம பார்த்துக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க போறாங்க. இப்போ உங்கள படுக்க வச்சிருப்பாங்கல்ல, ஜேகே வந்து பக்கத்துல உட்கார்றான். இப்போ உங்கள பார்க்குறான். இப்போ தான் உங்கள கரெக்டாவே அவன் பார்க்குறானா? இப்போ ஜேகேக்கு லைக் ஒரு மாரி கில்ட்டியா இருக்கு. ரொம்ப பண்ணிட்டோமோ? பைக்கு டேமேஜ் ஆனதில இந்த பொண்ணு மேல ஒரு ஓவர் கோவத்த காமிச்சிட்டோமோ? அப்படின்ற மாரி பார்த்தா, உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்திருக்கும். ரொம்ப டயர்டா இருப்பீங்க. உங்கள அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ தான் உங்கள பார்த்துட்டு, "பரவால்ல, அழகா தான் இருக்கா" அப்படின்ற மாரி சொன்னோனே, நீங்க வந்து அப்படியே தான் தூங்கிட்டு இருக்கீங்க. புலம்புறீங்க இப்போ. "லில்லி எப்படியாவது காசு எப்படிடி ரெடி பண்றது? எனக்கு பயமா இருக்கு லில்லி" அப்படின்ற மாரி நீங்க முனங்குறீங்க. ஜேகே இத வந்து நோட் பண்ணிட்டு, "ஸோ என்னால தான்ல" அப்படின்ற மாரி அவன் இன்னும் கில்ட்டியா ஃபீல் பண்றான். இப்போ அவன் என்ன பண்றான், உங்க கிட்ட வந்துட்டு உங்க ஹேர வந்து உங்க காது கிட்ட வந்து சரி பண்றான். பார்க்குறான். "அழகா இருக்கா?" அப்படின்ற மாரி அவன் மனசுக்குள்ள தோணுது. இப்போ வந்து, "இல்ல, இல்ல, இல்ல ஜேகே, இவளுங்களும் மத்த பொண்ண மாரி தான் இருக்கா. இப்ப நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற?" அப்படின்ட்டு அவன் மறுபடியும் உங்கள பார்க்குறான். ஃபுல்லா பார்க்குறான். உங்க ஐஸு, உங்க நோஸு, உங்க லிப்ஸு, உங்க சீக்ஸு. நீங்க வந்து அப்படியே தான் படுத்திருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து உங்க கழுத்த புடிச்சிருப்பான்ல, அந்த மார்க் இன்னும் இருக்கு. அவன் அத பார்த்துட்டு, "இது இன்னும் இருக்கா?" அப்படின்ற மாரி பார்க்குறான். ஸோ அப்படியே தான் 3 ஹார்ஸ் உங்கள பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கான். அவனுக்கு தெரியல, ஏன் உங்கள இப்படி பார்த்துட்டு இருக்கான்னு அவனுக்கு புரியல. ஸோ நீங்க வந்து இப்போ கண்ண தொறக்குறீங்க. ஜேகே இத ரியலைஸ் பண்ணிட்டு, "ஆம், கண்ண முழிச்சிட்டியா?" அப்படின்ற மாரி கேட்டோனே, நீங்க சடனா எழுந்து உட்கார்றீங்க. "நான் எங்க இருக்கேன்?" அப்படின்ற மாரி கேட்குறீங்க. அது எப்படி என்ன அந்த ஏந்தவங்க எல்லாரும் நான் எங்க இருக்கேன்னு தான் கேட்பாங்களா என்ன? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நான் எப்படி வந்தேன்? நீங்க என்ன கூட்டு வந்தீங்களான்னு கொஞ்சம் கேட்கலாம்ல அப்படின்ற மாரி ஜேகே சொன்னோனே, நீங்க வந்து நீங்க எப்படிங்க அப்படின்ற மாரி கேட்குறீங்க. "அப்பா கேளுடி, ரோடு ஓரத்துல மயக்கம் போட்டிருந்தேன். பாவமா இருந்தது. தூக்கிட்டு வந்து நான் வந்து அட்மிட் பண்ணேன்" அப்படின்ற மாரி சொல்றான். "அட்மிட் பண்ணீங்களா? எனக்கு ஏதோ ப்ராப்ளம் உடம்புல?" அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. "ஓ! அது உனக்கே தெரியலையா?" அப்படின்ற மாரி சிரிக்கிறான். "என்னங்க சிரிக்கிறீங்க? எனக்கு ஏதா ப்ராப்ளமா? ஆ ஹார்ட்ல, இல்ல பிரெயின்ல?" "ஹலோ, ஹலோ, ஹலோ, அவ்வளோலாம் சீன் இல்ல. ஏதோ ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு இருந்தியாம். ஸ்ட்ரெஸ்னால வந்த மயக்கம் தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் சைலண்ட் ஆயிடுறான். "ஓ! அப்போ நான் கிளம்புறேன்" அப்படின்ற மாரி நீங்க எந்துக்கும். "ஏய் உட்காரு" அப்படின்றான். நீங்க வந்து "என்ன?" அப்படின்னு கேட்குறீங்க. ம். அது வந்து அப்படின்ற மாரி உங்க ஐஸ பார்க்குறான். நீங்க அவன அப்படியே பேஸ்ல பார்த்துட்ருக்கீங்க. "சிக்கி டிஸ்ட்ராக்ட் ஆகாதடா" அப்படின்ற மாரி. அவன் வந்து இப்போ மறுபடியும் உங்கள பார்த்துட்டு, அ அம் "என்னாலயா நீ எவ்வளோ டிப்ரெஸ்ட் ஆன?" அப்படின்ற மாரி கேட்குறான். "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. "அப்படி இல்லையா? ஏதோ புலம்புன. எப்படி எனக்கு பயமா இருக்கு. எப்படி காசு ரெடி பண்ணுறது ப்ளா ப்ளா" அப்படின்ற மாரி கேட்குறான். உண்மை என்னன்னா, நீங்க என்கிட்ட அந்த மாரி யாரும் என்கிட்ட நடந்துக்கிட்டது இல்ல. எனக்கு பயமாயிடுச்சு. நான் நான் எப்படியா காசு ரெடி பண்றேன். ஆனா ஐம் சாரி அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. நீங்க சொன்ன மாரி நான் ஓரமா நின்றுக்கணும். நான் நிக்காம போயிட்டேன். சாரி அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. காசு குடுக்க லேட் ஆயிடுச்சுன்னு எங்க வீட்லலாம் சண்டலாம் போட மாட்டீங்கல்ல அப்படின்ற மாரி நீங்க டியரா பார்க்குறீங்க இப்போ. ஏய் 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 அழாத. ஆம். நீ காசுலாம் குடுக்க வேணாம் அப்படின்ற மாரி சொல்றான். இப்போ அவன் ஏந்துட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னோனே, இல்ல உங்க பைக்கு"
கொடுக்க வேணான்னா கொடுக்க வேணாம், அதோட வாயை முடிக்கணும். வீட்டுக்கு போவியா இல்லை ஹெல்ப் பண்ணவா அப்படியுமே கேட்டோன்னே, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஜேகே வந்து கிளம்பி போயிடுறான். கொஞ்சம் அதில் உங்கள் ட்ரிப்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து போகிறீங்க, பொறுமையான நடந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கோம், ஜேகே இப்போ உங்கள் பின்னாடியே வரான். ஸோ கேப்பு மாஸ்க்லாம் வேர் பண்ணி உங்கள் பின்னாடி தான் வரான். பட் உங்களுக்கு தெரியவே இல்லை, நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்க. ஸோ உங்கள் காலேஜ் கேட்டு வரையும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான். இப்போ அவன் கேட்டுக்கு நின்றுட்டு நீங்கள் போகிறீங்களாம் ரெடி பார்க்குறான். நீங்கள் உள்ளே போயிட்டுருக்கீங்க, நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அவன் திரும்பிட்டான். இப்போது நீங்கள் வந்து யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது, ஆனால் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு ஸோ நீங்களும் போயிடுறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஜேகே வந்து இப்போ நான் எதுக்கு அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், எனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அவனும் போயிடுறான். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஸோ ஜேகேவும் ஜிமினும் வந்து மீட் பண்ணுறாங்க. டே ஜேகே மச்சான், அவன்கிட்ட ஒரு மேட்ரை சொன்னோண்டா, நேற்று சரியான சம்பவம் தெரியும் நான் பாய்ஸ் ஹாஸ்டலில் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் ஜங்குக்கு தடிமாடே அப்படின்ற மாதிரி பின்னாடி அடிக்கும். ஏய் என்னடா அவனுக்கு என்ன பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், நான் ஒரு இவ்வளோ சீரியஸான மேட்ரு சொல்ல வரேன். சரி என்ன அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இருக்கும், நீ என்னத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, அது ஒரு பொண்ணுடா. ஹே பொண்ணா, யாரா, அழகா இருப்பாளா, நீ மூடே, நீ நினைக்கிற அளவுலாம் இல்லை, சுமாராக இருப்பா. என்னாச்சு, அதான் சொன்னல என் பைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு. ஆமாம் கண்டுபிடிச்சிட்டியா, புஷ்டேன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அந்த அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்னடா சொல்கிற, ஃபஸ்ட்டியான்னு கேஸ் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, ஏய் முடே அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு நடந்த விஷயம்லாம் சொன்னோன்னே, ஓ சரி என்ன பண்ணலான் இருக்க, பாவமாச்சு, சரி நானே பார்த்துக்கிறேன், காசுலாம் கொடுக்க வேணாம் சொல்லிட்டு வந்துட்டேன். அதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன், எப்படி பைக் சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நீ என்ன சொல்ல வந்த அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்டோன்னே, அதான் மச்சான் நேற்று நம்ம புளித்தி வந்து உள்ள மேட்ரு பண்ணிருக்காரு. யாரா, தாண்டா அவன்டா அந்த ரூமு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, எப்பட்றா வாடனே தெரியாமல் அப்படின்னு ஜேகே சிரிச்சோடனே, அல்ல ஹைலைட்டு தெரியுமா, நம்ம பாய்ஸ் ஹாஸ்டல் நேற்று 2 பொண்ணு மாட்டினாங்க என்கிட்ட அப்படின்னு சொன்னேன். பொண்ணா, யார், அது ஹாலோவினில் வேஷம்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு கரெக்டாக தெரில, நான் தான் அவங்கள ஹெல்ப் பண்ணி வெளியே விட்டேன். அவங்க ராங்காக வந்து அவன் ரூமில் என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அவன் சொல்லிகிட்டு இருந்தான். அடப்பாவுமே அப்படிமா ஜேகே சொன்னேன்னே. ஆனால் 2 பொண்ணுமே செம்மையாக இருந்தாலுங்கடா, வாய்ஸ்லேயே பிடிச்சிருந்துச்சி 2 பேரும் அப்படின்னு சொன்னேன். ஏய் அதுலேயும் 2 குட்டிங்க, எப்படி ஒன்று விடுவா மோடே, என்னை விட தான். அதுலேயும் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கொஞ்சம் குட்டியாக இருந்தா. ஆனால் அவள் பேசுகிறா பாரு, கடைசியாக சொல்லிட்டு ஒருத்த போடான்ட்டு போகிறாடா. டேய் எனக்கு அப்படியே ஓய் வாட் த ஃபக் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தெரியுமா. செம பொண்ணுடா, நான் அது எனக்கு செட்டாக தோணுது அப்படிமா சொன்னேன். இன்னொரு பொண்ணு வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக நீ சொல்கிறதுக்கு ஆமான்னு சொல்லியிருப்பாளே. ஆமாம், அதில் கூட ஒரு பொண்ணு வந்து நீ சொல்கிற பொண்ணு ஐ திங்க் எலும்புக்கு ட்ரெஸ் போட்டிருப்பாளே. ஆமாண்டா, அவள் பேர் லில்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே உனக்கு எப்படா தெரியும் அப்படின்ற மாதிரி ஜேகே முன்னாடி நடந்து போயிட்டுருக்கோம். ஜிமின் பின்னாடி வந்து எப்படா உனக்குலாம் தெரியும். நான் சொன்னேனே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. யார் லில்லியா, வயன்றா வயன் யார், அதான் இன்னொரு பொண்ணு அவள் கூட இருந்தால. ஓ ஆமாம் நம்ம ஜாக்ஸ்பேரோவா அப்படின்ற மாதிரி சொன்னேனே. ஜாக்ஸ்பேரோவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதாடானது வாடனுக்கு கிடச்சி உங்கள் பேர் என்னன்ட்டு. ஸோ ஜாக்ஸ்பேரோன்னு சொன்னான் அவள் பேர் ஜாக்ஸ்பேரோ. ஓ ஜாக்ஸ்பேரோ தான் நான் போவோம் அப்படின்ற மாதிரி கேட்டேனே. ஆமாம் ஜாக்ஸ்பேரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஏய் என்னடா மாப்பிள்ளை பொண்ணு பேச நல்லா சிரிக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேனே. ஒரு மயிறு விஷயம் நீ மூடு அப்படின்ற மாதிரி அவனும் போயிடுறான். ஸோ டேஸ் அப்படி தான் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜேகே உங்களுக்கு ஃபாலோலாம் பண்ணியிருக்க மாட்டான். நீங்கள் வந்து பார்ப்பீங்க, அது நம்மகிட்ட மறுபடியும் ஸ்கிப் ஆனோன்ட்டு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பட் ஆனால் டெய்லியும் ஜேகே வந்து உங்களை தூரம் உங்களுக்கே தெரியாமல் நின்று பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அது அவனுக்கு ஏன்லாம் தெரியல, பட் உங்களை பார்த்தா அவன் ஸ்மைல் பண்ணுறான், அதனாலே அவன் வரான். ஸோ இப்போ எப்படி என்ன ஆகுது, டேஸ்ட்டு ஸ்கிப் ஆகுது. ஜிமின் வந்து எத்தனை நாள் இப்படின்னு தூரத்தை வந்து பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். போய் பேசலாம்ல, அவளுக்கு என்னை பார்த்தாலே பயம், நான் ஏன் போய் பேசணும். அது பண்ணிட்டு எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ்லாம் இல்லை சரியா, ஜஸ்ட் அவளை பார்க்கணும்னு தோணுது மச்சான். பார்க்கணும்னு தோணாலே ஃபீலிங் தான்டா மச்சான், ஃபீலிங் இல்லாமல் எப்போ போய் பார்ப்பேன். பார்க்கணுன்னு தோணும், இப்போ தான் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும், அப்புறம் அவள்கிட்ட பேசணும்னு தோணும். உன் லட்சம் எத்தேன்டா குத்தி குஞ்சான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். மச்சான் இதாண்டா லவ்வு, உனக்கு இதெல்லாம் புதுசு, அப்போ உனக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பழசு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு,
உன்ன மாதிரி பசங்களாம் வந்து பொண்ணுங்களுக்கு பார்த்தோன்னே பற்றிக்கும், ஓகேவா? ஆனால் இவ தான் வந்துட்டு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறா. ஆனால் என்ன மாதிரி பையன் வந்து எப்படின்னா, என்னெல்லாம் பார்க்கலனாலே பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, டைலாகை மாற்றி பேசுகிற அப்படின்னு சொல்கிறான். சரி விடு. ஸோ நீ போய் பேச, அவளுக்கு உனக்கு பிடிக்கும். யாருது என்னை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறா, இல்லை என்ன பிடிக்கும் அவளுக்கு. ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீ கூட சொன்னான் எனக்கு அவள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்ட்டு. அப்புறம் இப்படி டெய்லியும் வந்து நிற்கிற, அவளும் ஒன்று டெய்லியும் தேடுறா. இது இது ஜஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொன்னேன். இப்போ ஜிம்மி அது என்னடா வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை வருமே, இம்பேக்சுவேஷனா? இது ஜஸ்ட் இம்பேக்சுவேஷன் மட்டும் நினைக்காத, இது ஒரு லவ். இது கண்டிப்பாக ஒரு நல்ல லவ்வாக இருக்கும் எனக்கு தோணுது, 100% தோணுது அப்படின்னு சொன்னேன். ஜிமினே, இந்த ஆர்வத்தை நீ படிப்பில் காமிச்சிருந்தேன்னா நீ வந்து 26 ஹரியரை வச்சுருக்க மாட்டடா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். அதை பற்றிலாம் பேசாத, நீ போய் முதல்ல அவட்ட பேசு, பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹே ஜியான் ஜங்குக்கு பயம் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேச. இல்லை பயம்னா எனக்கு அவன் மேலே என்ன ஃபீலிங்னு எனக்கு தெரியலடா. இது நீ சொல்கிற இந்த இம்பாக்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை லவ்வா, எக்ஸட்ரா என்ன கருமெல்லாம் எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி சொன்னேன். தெரிஞ்சுக்கோ, ஒருத்தர் மேலே நமக்கு ஒரு ஃபீலிங் வரும்போது என்ன ஃபீலிங் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டேன்னு வைங்க, ஃபஸ்ட்டே அந்த பொண்ணுகிட்ட நம்ம வந்து சொல்லியிருக்கலாம். உன்னோட ஒரு பெட்டரான ஒரு பையன் வந்து அவன் அப்படியே மோதிக்கிறான், பொசசிவ் ஆகிற பற்றியா. ஸோ இது லவ் தான், போ அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லைடா போய் பேசு அப்படின்ற மாதிரி தள்ளி விட்றான் அவனும். ஸோ இப்போ ஜேகே வந்து உங்ககிட்ட தான் வந்துட்டுருக்கான். இவன் வந்து இவனை அடிக்க போகிற மாதிரி போயிட்டுருக்கான். ஐயோ இவனுக்கு பொண்ணுகிட்ட எப்படி பேசுன்னு கூட தெரிலையே அப்படின்ற மாதிரி ஜெமின் வந்து அவன் கூட நடந்து வந்துட்டு டி என்னடா அடிக்க போகிற மாதிரி போகிற, நார்மலாக ஒரு ஒரு ரொமான்டிக், நீ சிம்பிளாக நட அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு இப்போ தான் நடக்க வரும். இப்போது நீங்கள் வந்து ஜேகேமும் ஜெமினையும் பார்த்துட்டு ஐயோ இவனை ஆளை கூட்டு வரானா, இவன் அவன் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் குடுக்குன்னு நடக்கிறீங்க. ஒயின் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டோன்னே, ஏன்டா சண்டைக்கு போகிற மாதிரி கூப்பிட்ற, நார்மலாக ஜாக்ஸ்பேரோ அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னே நீங்கள் வந்து இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறீங்க. இப்போ 2 பேரும் ஓடி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறானுங்க. இப்போ ஜிமினு என்ன ஜாக்ஸ்பேரோ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் வந்து ஜேகே பார்க்குறீங்க. ஹாய் அப்படின்றான். நீங்கள் தான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ என்ன என்கிட்ட காசுலாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜாக்ஸ்பேரோ நாங்கள் காசுக்கெல்லாம் வரல, பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது வந்து அப்படின்ற மாதிரி அவன் தயங்கவும், இங்கே பாருங்கள் ரோட்டில் எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, உங்களுக்கு எங்கேயாவது என்னை மீட் பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் வரேன், இந்த மாதிரி ரோட்டில் எல்லாம் பேசாதீங்க, எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா பிரச்சனையாயிடும் அப்படிமா சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போவோம். என்னடா இவ அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். பைத்தியக்காரா, அவள் தான் சொல்கிறா இல்லை இங்கே மீட் பண்ண ஸ்பாட் சொல்லுன்ட்டு, ஃபோன் நம்பர் இருக்கா, டெக்ஸ்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னேன். என்னத்தர டெக்ஸ்ட் பண்ண அப்படின்னே இப்போ ஜிமின் ஃபோனை வாங்கி டெக்ஸ்ட் பண்ணுறான். இந்த மாதிரி 2nd ஸ்ட்ரீட்டில் ஒரு கெஃபே இருக்குது, அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு மெசேஜ் போடுறான். நீங்கள் பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி போடுறீங்க. பரவாயில்லடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜிமின் வந்து. ஸோ ஜிமின் பைக்கில் வந்து இவங்க 2 பேரும் வந்து கெஃபேயில் போயிடுறாங்க. நீங்கள் நடந்து வந்திருப்பீங்க. இப்போது நீங்கள் 3 பேரை மீட் பண்ணோன்னே, என்னங்க உங்கள் பிரச்சனை, எதுக்குங்க திடீர்னு வந்து இத்தனை நாள் எல்லாமே இது மாதிரி திரும்பி வந்திருக்கீங்க, உங்களுக்கு தான் வேணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜாக்ஸ்பேரோ காம் டவுன், நாங்கள் உங்களை அடிக்கவோ உங்கள்கிட்ட காசு வாங்கவோ வரல, ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. அவன் வந்து உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். டே அப்படியே மயங்கி விழுந்துடாத, பேசு அப்படின்ற மாதிரி காலை மிதிக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் ஏன் புதுசாக நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நீங்கள். ஜேகே வந்து இல்லையே நான் புதுசாலாம் நடந்துக்கலையே அப்படின்ற மாதிரி அவன் வாய்ஸ் அப் பண்ணி டவுன் பண்ணுறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேரையும் பார்த்து தலையாடுறீங்க. இப்போது அந்த கெஃபே டோர் ஓப்பன் பண்ணி லில்லி உள்ள வரா. இப்போது நீங்கள் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஜேகேவும் ஜிமின் திரும்பி பார்க்குறாங்க. ஓ இந்த குட்டி எங்கே தான் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். குட்டி பேர் என்னாச்சு, நான் ஜங்வான் வாங்க ஜங்வாங் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இவனா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ இங்கே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஜேகே பார்த்தா ஷாக் ஆகுனானே. உட்காரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ப்ரோ என்கிட்டலாம் காசு இல்லை, வாயின் உங்ககிட்ட தெளிவாக சொன்னா இல்லை, நீங்கள் தான் வேணான்னு சொன்னீங்களா, அப்புறம் என்ன ஜங்வாங் ஷோ காசு கேட்கலாம் வரல. இப்போ லில்லி உங்களை பார்த்து என் பேர் ஜங்வாங்கில் லில்லி, அப்போ என் பேரை வந்து குட்டி கொஞ்சம் இல்லை, என் பேர் ஜிமின் அப்படின்ற மாதிரி சொன்னேன்.
இப்போ 2 பேரும் அப்படியே கண்ணாலே எரிச்சிக்கிறாங்க. உங்கள் பிரச்சனையை கொஞ்சம் நீங்கள் அந்த டேபிளில் போய் பேசுகிறீங்களா? நான் என்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொன்னோன்னே, இப்போ லில்லி வந்து என்ன பேசணும்? அதான் பேசணும்னால ஏந்து வா ஜாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி எடுத்துகிட்டு போகிறான். இப்போ லில்லியும் அவனும் அடிச்சிட்டு இருக்காங்கங்க. இங்கே பாரு, நான் சொல்லிட்டேன் என் பேர் ஜங்குவான் இல்லை, என் பேர் லில்லி. எங்கள் அப்பா எனக்கு அந்த பேர் தான் வச்சேன். உன் அப்பா எனக்கு எந்த பேர் வச்சேன்? நான் உனக்கு அப்பா அந்த பேர் தானே வச்சேன். எனக்கு அந்த பேர் தான் ஞாபகம் இருக்கேன். என்னால் அப்படி தான் கூப்பிட முடியும். அப்போ எனக்கும் வந்து குட்டி கொஞ்சோன்னு கூப்பிட்டு தான் ஒருத்தர் அப்படியே கூப்பிடுவா அப்படின்னு ஒன்று இங்கே பாரு அப்படின்ற மாதிரி அவங்க அடிச்சிட்டு இருக்கவும், நீங்கள் 2 பேரும் அவங்கள பார்க்குறீங்க. இப்போது நீங்கள் வந்து சிரிச்சுட்டு நீங்கள் அப்படியே சிரிக்கவும் ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கான். அப்படின்னோடனே சொல்லுங்கள், என்ன திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட வேணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஏன், ஏதாவது இன்டென்ஷன் இருந்தால் தான் ஃப்ரெண்ட் ஆகணுமா என்ன? தோணுச்சு, உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து உன்னை ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது அப்படின்மா சொல்கிறான். பரவாயில்ல, நான் கூட உங்களை சைக்கோ, ஒரு முரடத்தனமான ஒரு பையன் அப்படின்னு நினச்சேன். என்ன சைக்கோவா? ஆமாம், அந்த ஆம்புலன்ஸை நீங்கள் வந்து அப்படி குத்துனீங்களே, ஸோ அந்த குத்தையை மூஞ்சில் விடுவீங்கன்னு நினச்சேன். ஸோ அதனால உங்கள்கிட்ட பயந்து ஒன்றுன்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னது என்னால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாத ரியாலிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே, என் பேர் ஜியான் ஜங்குக் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல, பேசலாமல் கண்டுபிடிச்சி வச்சுருக்குறேன். அதான் இப்போது ஜிமின் உங்களை கூப்பிட்டாரு. பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறான். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறேன். ஸோ இந்த பாட்டு நான் எங்கேயாவது முடிக்கிறேன். இன்னும் 44 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் தெரியும் ஒயின் அண்ட் ஜேகே லவ்வர்ஸாக மாறுவாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க போகிறாங்கன்னு நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம், ஃபைனல் பார்ட்டில். ஓகே, டாட்டா, பை பை, லவ் யூ.